41வது கொஸ்டின் -4 பவர் -1 எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10 பவர் -1 என கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த எண் கேட்குறாங்க, அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ -4 பவர் -1 எந்த எண்ணை பெருக்கினால், அப்போ பெருக்கல் போட்டு அந்த எக்ஸ் எழுதிக்கிறோம். பெருக்கினால் பெருக்கலானது 10 பவர் -1 கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 10 பவர் -1 கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கலாம். இப்போ -4 பவர் -1 இருக்குது. இந்த -4 அப்படியே இருக்கட்டும். அடுக்குல -1 இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கேயும் அடுக்குல -1 இருக்குது, அதையும் மாற்றிக்கிறோம். அடுக்குல -1 இருந்தாவே அது என்ன பண்ணலாம், 1 டிவைடட் பை -4 பவர் +1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் அந்த 1 போட தேவையில்லை. இன்ட்டு எக்ஸ் அப்படியே கிட்டோம். 10 பவர் -1 இருக்குது. இதையும் எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை 10 பவர் +1 எழுதலாம். சரிங்களா? அந்த 1 போட தேவையில்லை, அப்படியே கிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. இங்கே ஏற்கனவே 1/10 இருக்குது. இந்த -4 அந்த பக்கம் போச்சுன்னா, கீழே இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும், மேலே வரும். பெருக்கல் 4 இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா கீழே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. மேலே இருக்கிற 1 எந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் பை 1 வரும். அது எழுத தேவையில்லை, எழுதுனாலே ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? 1/10 இன்ட்டு -4/1 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணுங்க, 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 2 4, இங்கே I2 10, இங்க என்ன இருக்கு, -2 தான் இருக்கு. அப்போ -2/5. அப்போ x = -2/5. அப்போ -2/5 கூட்டினா தான் 10 பவர் -1 கிடைக்குது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து -2/5, சி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின், -4 பவர் -3 இன்ட்டு 5 பவர் -3 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர்ல இங்கே -3 இருக்கு, இங்கேயும் -3 இருக்கு. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா, a பவர் m இன்ட்டு b பவர் m அப்படி இருந்துச்சுன்னா ab பவர் mன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஏவும் பியும் பெருக்கி பவர்ல இருக்கிற m ஒரு டைம் எழுதினா போதும். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ 4ஐயும் 5ஐயும் மல்டி பண்ணிங்க. அப்போ என்ன எழுதலாம், 4 இன்ட்டு 5 எழுதிக்கலாம். சரிங்களா? 4 5 மல்டி பண்ணுறோம். 4 இன்ட்டு 5 பவர்ல என்ன இருக்குது, -3 அப்படி எழுதிங்க, -3. சரி, 4 இன்ட்டு 5 தெரியும் நம்மளுக்கு, 20 பவர் -3. ஓகேங்களா? பவர்ல -3 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், 1 டிவைட் பை 20 பவர் +3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 டிவைட் பை 20 3 டைம்ஸ் மல்டி பண்ணுங்க. 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. அப்போ என்ன வரும், 8 20 பவர் 3 தானே, அப்போ 30 வரணும். சரிங்களா? 8000 என்னது, சி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 43rd கொஸ்டின், 6 ஸ்கொயர் இன்ட்டு 6 பவர் m ஈக்குவல் டு 6 பவர் 5 எனில் m இன் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா பேஸ் 2 ஈக்குவல் ஆகுது. பேஸ் 2 6 தான். இப்போ ஒரு டைம் பேஸ் எழுதிங்க, 6 எழுதிட்டு பவர் ஆட் பண்ணீங்க, 2 + m 2 + m ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 6 பவர் 5. சரிங்களா? இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு இங்கேயும் 6 இருக்கு. அப்போ பவர் மட்டும் ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ 2 + m ஈக்குவல் டு 5. அப்போ m ஈக்குவல் டு 5 அப்படியே இருக்கட்டும். +2 சேர்த்துச்சுன்னா -2 வரும். 5 - 2 3. அப்போ m ஓட வேல்யூ 3. 3 எங்க இருக்குன்னு பாருங்க, பி ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் 44வது கணக்கு. இப்போ இங்க கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ -1 இருக்கு, பவர்ல என்ன இருக்குன்னா 6 இருக்கு. சரிங்களா? 6ன்றது ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை. சரிங்களா? அப்போ -1 -1ன்ட்டு இதை மல்டி பண்ணினா 6 டைம் மல்டி பண்ணினா +1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது இரட்டை பண்றதுனால இப்போ +1 போட்டுங்க. இன்ட்டு இங்க -1 பவர் 7 இருக்குது. இது 7ன்றது ஒற்றைப்படை. அப்போ -1 7 டைம் பெருக்கிறோம். 6 டைம் பெருக்குனா +ல தான் இருக்கும். ஒரு -1 எக்ஸஸ் ஆகுது, அப்போ என்ன வரும், மைனஸ்ல தான் வரும். அப்போ -1 அப்படி எழுதிங்க. மைனஸ்க்கிறதுனால கண்டிப்பா பிராக்கெட் போடுங்க. இன்ட்டு -1 பவர் 8 இருக்குது. 8ன்றது இரட்டைப்படை, ஈவன் நம்பர், அதனால -1 பவர் 8னா அது +1 தான் வரும். டிவைடட் பை இங்க -1 பவர் 3 இருக்குது. -1 பவர் 3ன்றது ஒற்றைப்படை, அதனால என்ன வரும், -1 தான் வரும். சரிங்களா? இன்ட்டு இங்க -1 பவர் 5ன்னு இருக்கு. அப்போ இந்த 5ன்றது என்னது, அதுவும் ஒற்றைப்படை தான். சரிங்களா? அப்போ -1 பவர் 5னா என்ன வரும், -1 தான் வரும். இப்போ மைனஸ்க்கிறதுனால அதுக்கெல்லாம் கண்டிப்பா பிராக்கெட் போடணும். சரி, இப்போ என்ன பண்ணுங்க, -1 கேன்சல் பண்ணிடலாம், அப்படி கூட பண்ணலாம். சரி, மேலே பெருக்குங்க. இந்த 1 1 விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்னது, -1 மட்டும் தான். டிவைடட் பை -1 பெருக்குனா என்ன வரும், +1 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, -1. ஓகேங்களா? கீழே இருக்கிற 1 விட்டுடலாம். ஆன்சர் பி ஆன்சர். 45th கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு வரோம். இது 45th கொஸ்டின். 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை எத்தனை நாட்களில் நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல தட்டச்சர்கள் எழுதிக்கலாம்.
இங்க வந்து நாட்கள். சரி. தட்டச்சர்கள் 4 தட்டச்சர்கள் 4 எழுதிங்க. அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இன்னும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால், ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க, கூட 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை தட்டச்சர்கள் வரும்? 6 தட்டச்சர்கள் வரும். அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பான்னு கேட்கறாங்க. இதான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ தட்டச்சர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. 4ல இருந்து 6 ஆகுது. அப்போ தட்டச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்போ நாட்களினுடைய எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும். ஓகேங்களா? தட்டச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா 12 நாட்கள்ல செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் சீக்கிரமே 6 பேர் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப இது ரெண்டும் என்னவா இருக்குது? எதிர் விகிதமாகுது. இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எதிர் விகிதம்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே எழுதணும். 4/6 அப்படி எழுதுங்க. இன்ட்டு என்ன எழுதணும்? 12ன்னு எழுதணும். 1 ஆர் 6, 2 ஆர் 12. 4 2 பேருக்குன்னா என்ன வரும்? ஆன்சரு 8ன்னு வரும். சரிங்களா? இப்போ 6 பேர் சேர்ந்தாங்கன்னா 8 நாட்கள்ல இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து 8. நெக்ஸ்ட் சம் 46th சம். ஆங்கிள் ஏஓபி என்பது செங்கோணம் எனில் எக்ஸின் மதிப்பை காண்பன்னு கேட்கறாங்க. செங்கோணம்னா உங்களுக்கே தெரியும் 90 டிகிரி அப்படின்றது தான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. செங்கோணம்னா 90 டிகிரி. ஏஓபி, ஏ இங்க இருக்குது, ஓ இங்க இருக்குது, பி. இப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து செங்கோணம் சொல்லிட்டாங்க, 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தான் கேட்கறாங்க, எக்ஸின் மதிப்பை கேட்கறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 2x பிளஸ் 3x இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஃபுல்லா என்ன வரும்? செங்கோணம்னா 90 டிகிரி வரும். ஈக்குவல் டு 90 டிகிரி. 2x பிளஸ் 3x என்னன்னு தெரியும்? 5x ஈக்குவல் டு 90. அப்போ x ஈக்குவல் டு அப்படியே கூட 5 and 19 கேன்சல் பண்ணலாம். சரி, 90 பெருக்கல் இந்த பக்கம் என்ன ஆயிரும்? வகுத்துல ஆயிரும். என்ன வரும்? 1 5 5 மீதி 4 8 5 40 என்ன வரும்? 18 டிகிரி. சரிங்களா? டி ஆன்சர். 450 ஆப்பிள்களில் 30% அழுகிய நிலையில் உள்ளன. நல்ல நிலையில் உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ 30% அழுகி போயிடுச்சுன்னா மீதி எத்தனை சதவீதம் நல்ல நிலைமையில இருக்கும்? 70% வந்து நல்ல நிலைமையில இருக்கும். ஓகேங்களா? அப்போ 450 ஆப்பிள்ல 70% எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்போ 70% ஆஃப் 450 இதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். 70%னா 70%னாவே வகுத்தல் போட்டு 100 எழுதிக்கணும். சரிங்களா? இன்ட்டு 450. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. 7 45 பெருக்குங்க. 7 5 35 5 மீதி 3 7 4 28 28 3 31 315 ஆப்பிள்கள். அப்ப என்ன வரும்? டி ஆன்சர் 315. சரிங்களா? வேற மாதிரியும் போடலாம். சரிங்களா? 70 நல்ல மிளகுதுன்னா 100க்கு 70 ஆப்பிள், அப்புறம் 70 கூட்டி 4 28, அப்புறம் மீதி 50க்கு 35 அப்படின்னு வச்சு 315 அந்த மாதிரியும் போடலாம். சரிங்களா? நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 48th கொஸ்டின். ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் என்னன்னு கேட்கறாங்க. நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்னன்னு கேட்கறாங்க. இது வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பில கேட்ட கொஸ்டின். அதாவது டிஎன் போலீஸ் அதுல. அதாவது ப்ராபபிலிட்டி வந்து எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ மட்டும் தான் வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. அதாவது 1/2 3/4 அப்புறம் எல்லாம் ஃபிராக்ஷன்லேயே இருக்கும். 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும் அந்த வேல்யூஸ் ஃபுல்லாமே. ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் ஃபுல்லாவே நிகழ்தகவுடைய மதிப்பு பூராமே 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். இது 1 விட்டு வெளியவும் போகாது. அதிகமா 2 3 அப்படின்லாம் இருக்காது. மைனஸ்லயும் வராது ப்ராபபிலிட்டி. சரிங்களா? 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 49th கொஸ்டின். 1 3/20 இன் தசம வடிவம் கேட்கறாங்க. அதாவது டெசிமல் ஃபார்ம் என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இது வந்து 2 3 மெத்தட்ல போடலாம். நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க. இதை மல்டி பண்ணுங்க. 1 20 மல்டி பண்ணீங்கன்னா 1 20 பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 20ன்னு வரும். 20ஓட ஒரு 3 கூட்டினீங்கன்னா 23. அப்போ 23 வகுத்தல் கீழே 20 இருக்குதுங்களா? அந்த 20 அப்படியே தான் எழுதுவோம். கீழே இருக்கிற 20 தான் இங்கேயும் வரும். சரி, இப்போ 23/20 இதை வந்து வகுக்கலாம். சரிங்க, 23 எப்பவுமே மேலே இருக்கிறது உள்ள எழுதிங்க, 20 வெளியே எழுதிங்க. சரிங்களா? ஓர் 20 20. 23லேருந்து அதாவது 3லேருந்து 0 போச்சுன்னா என்ன வரும்? 3 தான் வரும். சரிங்களா? 20 3ஆல வகுக்க முடியாது. சரிங்களா? 20 தான் பெரிய நம்பர். அதனால ஒரு பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? 30ன்னு வந்துச்சு. அது ஓர் 20 20ன்னு வரும். மீதி 30ல 20 போச்சுன்னா 10ன்னு வரும். சரிங்களா? ஏற்கனவே பாயிண்ட் வச்சுட்டோம். திருப்பி அந்த பாயிண்ட் வைக்க தேவையில்ல. ஒரு 0 சேர்த்துக்கலாம். பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? 20 100 கீழே மீதி வந்து 0 வந்துச்சு, ரிமைண்டர். அப்ப ஆன்சர் என்னது? 1.15. அதான் ஆன்சர், டெசிமல் ஃபார்ம். சரிங்களா? 1.15 எங்க வருதுன்னு பாருங்க. 1.15 பி ஆன்சர். ஓகேங்களா?
50வது கொஸ்டின். ஒரு டிஎன் யூஎஸ்ஆர்பியில் கேட்ட சம் தான் போலீஸ் எக்ஸாமில். வாக்கியம் 1, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, -32 கூட்டல் எதிர்மறை -32 கொடுத்துக்கிறாங்க. இது ரைட்டா? இது தவறு. -32 கூட்டல் எதிர்மறை +32 அப்படின்னு வந்திருந்தாதான் ரைட். இது -32 கூட்டல் எதிர்மறை -32 கொடுத்துருக்காங்க, அது தவறு. வாக்கியம் 2க்கு வாங்க. -10 × 2 மதிப்பு 20ன்னு கொடுத்துக்கிறாங்க. இது சரிங்களா? இதுவும் தவறு. -10 × 2 மதிப்பு -20. ஓகேங்களா? அப்போ -20ன்னு வரணும் இங்க. சரிங்களா? அப்போ வாக்கியம் 1ம் தப்பு, வாக்கியம் 2ம் தப்பு. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1ம் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2ம் ஃபால்ஸ். அப்போ எது ஆன்சர்னு பாருங்க. 1 மற்றும் 2 தவறு. டி ஆன்சர் தான் ரைட். ஓகேங்களா?